அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம், என் பெயர் கோமதி. நான் நடந்து முடிந்த குரூப் 4 எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏ போஸ்ட் எடுத்திருக்கிறேன். இந்த சமுதாயத்தில் எவருடைய விதிகள் எல்லாம் என்னை வெறுத்து ஓரம் கட்டியதோ, தற்பொழுது அவர்களுடைய விதிகள் எல்லாம் என்னை வியப்பில் நோக்குகிறது என்றால் அதற்கு ஏடிசியும் ஏடிசியின் ஆசிரியர்களுக்கும் தான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நம்ம ஏடிசியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். நம்ம ஏடிசி கொஸ்டின் பேப்பர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு டிஎன்பிசி போய் அப்ளை பண்ணோம்னா டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏசிடி கொஸ்டின் பேப்பர் தான் ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க. ஒரு டைம் எக்ஸாமில் வந்த கொஸ்டின் இன்னொரு முறை கேட்கவே மாட்டாங்க. அதே மாதிரி மாடல் எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம், மாதம் ரிவிஷன் எக்ஸாம் வச்சுட்டே இருப்பாங்க. எக்ஸாம் முடிகிற டைமில் மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மாடல் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறமாவும் அது அதோட ஆன்சர் லைவாக யூடியூப்பில் சேனல்லே லைவாக விளக்கமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் தான் இப்போ என்னை தேர்ச்சி அடைய வச்சது. நம்ம ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலையில் விடிய காலைல 4 மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் வச்சு எங்களுக்கு எல்லா சிலபஸையும் முடிச்சு கொடுத்துட்டாரு. புது புக்கு, பழைய புக்கு, +1 +2 அட்வான்ஸ் தமிழ் எல்லாமே உரைநடை, இலக்கணம், இலக்கியம் எல்லாமே எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாரு. வெளியில் போய் எக்ஸாம் எழுதும் போது நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது தான் தெரியுது, இன்னும் நீங்களாம் +1 +2 அட்வான்ஸ் தமிழ்லாம் படிச்சிருக்கீங்களா, நாங்களாம் அது படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், எங்கள் ஐயா எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் 4 மணிக்கு வச்சு எல்லாமே எங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க, அதனால தான் நாங்கள் எல்லாமே படித்தோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐயா சொல்லுவார், தமிழ்நாட்டிலேயே இந்த கும்பல் மட்டும்தான் +1 +2 அட்வான்ஸ் தமிழ் பழைய புக்கு எல்லாமே படிச்சிருக்குன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அது வெளியில் போய் நம்ம 4 பேரை பார்க்கும்போது தான் அது உண்மைனே தெரியுது. அப்புறமா ஐயா கிளாஸ் வச்சா கூட கிளாஸ் முடியும் போது ஒரு 5 நிமிஷம் மோட்டிவேஷனாக பேசிட்டு தான் கிளாஸ் எண்டிங் கொடுப்பாரு. அது ரொம்ப நம்ம மனசு தளர்ந்து இருக்கும்போது, சோர்வடைந்து இருக்கும்போது நம்ம திருப்பியும் படிக்கணும் அப்படின்ட்டு நம்மளை ஊக்கப்படுத்திட்டே இருக்கோம் ஐயா கூடது. இப்போ சாட்டர்டே சண்டே கிளாஸ் வைக்கிறாங்க. மண்டே டு ஃப்ரைடே அப்படியே ஃப்ரீயாக விட்டுற மாட்டாங்க. மண்டே டு ஃப்ரைடேவும் காலையிலே ஆன்லைன் கிளாஸ் ஐயாவும் வருவார். ஈவினிங் சசி சார், மதன் சார், காமராஜ் சார், ஜிகேக்கு ஈவினிங்கும் வருவாங்க. தொடர்ந்து நம்ம கூடயே கையை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. அந்த அரசு ஊழியர் என்ற அரியணையில் அமர்ற வரைக்கும் ஏடிசி ஆசிரியர்கள் நம்ம கையை பிடிச்சி நம்ம கூடயே நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அப்புறமா ஐயா கிட்ட ஒரு டைம் டிராவல் மிஷின் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ சங்க இலக்கியம் எடுக்கிறாரு அப்படின்னா நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கூட்டிட்டு சங்க காலத்துக்கே போயிடுவாரு. ஒரு புங்க மரம் இருக்கும், அது தலைவனும் நின்று பேசிட்டு இருப்பாங்க. சட்டத்தையே பெயர்த்தெடுத்து அவங்க 2 பேருக்கு பின்னாடி உட்கார வச்சிடுவாரு எல்லாரையும். நுண்மையிலும் சிறந்தது நுண்மை ஆகும் என்று அன்னை கூறினால் புன்னையது சிறப்பே அப்படின்ட்டு தலைவன் தலைவி கிட்ட அந்த புங்க மரத்தை பத்தி சொல்ற மாதிரி அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போயிடுவாரு ஐயா. நம்ம இங்கேயே இருக்க மாட்டோம். பிரசன்ட்ல எந்த ஒரு இடத்துலயும் தவறே வராது. சிலப்பதிகாரம் எடுக்கிறாருன்னா நம்மளை கண்ணகி கூடயே டிராவல் பண்ண வைப்பாரு. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள்ல ஒரு செய்யுள் அடி கொடுத்து கேட்குறாங்கன்னா, இது கண்ணகி கூற்றா, மதுரை மக்கள் கூற்றா, கோவலன் கூற்றா அப்படின்னு கேட்டா நம்ம கன்ஃபியூஸே ஆக மாட்டோம். ஏன்னா நம்ம ஐயா அந்த கதைக்குள்ளேயே போய் ஃபுல் கதையுமே நம்மளுக்கு சொல்றதுனால இந்த கூற்று யாருடையது அப்படின்ட்டு எளிமையா நம்ம எடுத்து சொல்லிடலாம். அதே மாதிரி மணிமேகலை எடுக்கிறாருன்னா மணிமேகலை கூடயே டிராவல் பண்ண வைப்பாரு. அந்த மாதிரி சங்க எந்த இலக்கியம் எடுக்கிறாரோ அந்த கதையை மொத்தமா ஃபுல்லா சொல்லுவாரு. அந்த காலத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு. அப்புறம் நம்ம சசி சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, சசி சாரோட ஃபர்ஸ்ட் கிளாஸை மட்டும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அரசு ஊழியராக இருந்தால் என்ன பெனிஃபிட், எத்தனை நாள் லீவு கிடைக்கும், எவ்வளோ சேலரி கிடைக்கும், எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நாளே உட்காரும் போதே ஃபஸ்ட்டு நாளே சூப்பராக எடுப்பார். அதை கேட்கும் போதே நம்மளுக்கே ஒரு ஆசை வந்துடும் மனசுக்குள்ள, நம்மளும் எப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும். நம்ம வெளியில் எங்கன்னா வேலைக்கு போனால் கூட ஒரு 10,000 15,000 தான் சேலரி தருவாங்க. ஆனால் சசி சார் சொல்கிற மாதிரி நம்ம நல்லா படித்து போஸ்டிங் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு இவ்வளோ சேலரி வரும், இவ்வளோ லீவ் வரும் அப்படின்ட்டு உள்ளார்ந்து ஒரு ஆசை சசி சார் தூண்டி விட்டுட்டே இருப்பார் எப்பவுமே.
அப்புறமா சசி சார் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறாரு. எக்கனாமிக்ஸ் வந்து நடத்தும் போதே சொல்லுவார், +1 புக்கு +2 புக்கு இந்த பேஜ் நம்பர் எடுத்து பாருங்க, இந்த டாபிக் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம எடுத்து பார்த்தா கூட எக்கனாமிக்ஸ்லேயே எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. அந்த புக்கை படித்தா கூட ஒன்றுமே புரியாது. சசி சார் தான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வச்சு அந்த எக்கனாமிக்ஸையும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்து கொடுப்பாரு. நான் எக்கனாமிக்ஸில் இவ்வளோ தூரம் படிக்கிறேன் அப்படின்னா அது சசி சார் மட்டும்தான் காரணம். சசி சாரா ரொம்ப ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அப்புறமா சப்ஜெக்ட் வந்து இந்த ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா இது சிலபஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு டாபிக்கும் சப் டாபிக் பிரிச்சு ஒரு ஓவர் லுக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டு ரொம்ப எளிமையா எடுப்பாரு. அப்புறம் நம்ம காமராஜ் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, காமராஜ் சாரோட பெருமையே உலகத்துல 2 விஷயம் சேரவே சேராது, அந்த விஷயத்த சேர்த்ததுதான். அது என்ன 2 விஷயம் அப்படின்னா, ஞானமும் பணிவும் சேரவே சேராது. யாரா இருந்தாலும் ஞானம் அதிகமாச்சுன்னா பணிவு குறைஞ்சிடும். ஆனா காமராஜ் சாருக்கு மட்டும் எவ்வளோ ஞானம் அதிகமாகுதோ அவ்வளோ பணிவும் அதிகமாகும். இப்ப நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு பாலிட்டியில அப்படின்ட்டு, உங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியலையேம்மா, அடிப்படை உரிமை கூட படிக்காம இருக்கீங்களே அப்படின்னு கூட ஒரு நாள் கூட சொல்ல மாட்டாரு. நம்ம எல்லாருக்கும் அடிப்படை உரிமை தெரியணும் அப்படின்னு இல்லை. இப்போ வெளியில வந்து அதர் பிஸ்னஸ் பண்றவங்களுக்குலாம் அடிப்படை உரிமை தெரியணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. ஆனா நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்துட்டோம், இனிமேல் படிக்காம இருந்தா கூட இனிமேல் படிச்சிடணும் இல்லையா, படிச்சிடுங்கம்மா அப்படின்னு பாசமா தான் சொல்லுவாரு. ஒரு நாளும் ஒரு கடும் சொல்ல மாட்டாரு, ஒரு கோபமா பேசவே மாட்டாரு காமராஜ் சார். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் காமராஜ் சாரோட நோட்ஸு, காமராஜ் சாரோட மெட்டீரியல், காமராஜ் சாரோட கிளாஸு, இதை கவனிச்சா மட்டுமே போதும், ஃபுல் மார்க் எடுத்துடலாம். மேலும் காமராஜ் சார் வந்து குவாலிட்டி ஃபுல்லாக எங்களுக்கு ஈவினிங் ஆன்லைன் கிளாஸ் வச்சு மொத்த சிலபஸ்மே எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாரு. காமராஜ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா மதன் சார் பற்றி சொல்லணும். மதன் சாரை பற்றி ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு மேக்ஸ் அரக்கன் தான். அதை தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே நல்லா மேக்ஸ் எடுப்பாங்க. மதன் சார் கிட்ட என்ன ஒரு ப்ளஸ்னா, ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ சம் போட்டுட்டே இருப்பாரு. இந்த சம்மில் இந்த 4வது லைனில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் பி ஏற்றுடுவீங்க. ஆப்ஷன் வந்து பி தான் ஆன்சராக உங்களுக்கு வரும். ஆனால் அது ஆன்சர் கிடையாது, சி தான் ஆன்சரு அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் மேக்ஸ்லாம் எடுத்ததே கிடையாது. ஏன்னா பெரும்பான்மையான ஸ்டூடெண்ட் வந்து இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க, டிஎன்பிசி இப்படி தான் ஆன்சர் கீ வைப்பாங்க அப்படின்ட்டு மதன் சார் ஒவ்வொரு சம் நடத்தும் போதும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதோட இந்த இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு அப்படின்னா, இது வரைக்கும் இப்போ போன வாரம் நடந்த எக்ஸாம் வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கில் டிஎன்பிசியில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுன்னு இருக்கான், சப்போஸ் இன்னும் கொஞ்சம் டஃப் பண்ணால் அடுத்த லெவல் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பான் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பார். அந்த அவர் கொஸ்டின் அனலைசேஷன் பண்ணுறது பார்க்கறதுக்கே ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நடந்து முடிந்த குரூப் 2A எக்ஸாம்லையும் ரீசனிங்கும் மொத்தமே மதன் சார் சொன்ன கொஸ்டின்லேருந்து தான் வந்தது. 13 கொஸ்டின் அவர் சொன்ன நம்பரோடு வந்தது. மீதி 27 கொஸ்டின்னு நம்பர் மட்டும் மாறி வந்தது. மீதி மெத்தடெல்லாம் மதன் சார் சொன்னதே தான் மொத்தமே வந்தது. ரொம்ப ஸ்டூடெண்ட் வந்து நான் ஒரு 1/4 மணி நேரம் கூட டவுட் கேட்டுகிட்டே இருப்பேன் மதன் சார் கிட்ட. ஒரு நாள் கூட முகம் சுடிக்கவே மாட்டார், புன்முறுவலோடு தான் ஆன்சர் பண்ணினே இருப்பார். சொல்லிகிட்டே இருப்பார் கிளாஸ்லம்மா, இது வந்து மேக்ஸிமா பக்கத்தில் மட்டும் யார்கிட்டையும் டவுட் கேட்காதீங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்டயே வந்து டவுட் கேளுங்கன்ட்டு ஒரு 10 முறைக்கு மேலே சொல்லிகிட்டே இருப்பார். மதன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து பொன்வேல் பாண்டியன் சார் பற்றி சொன்னோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸில் நான் இந்த அளவுக்கு படிக்கிறேன் அப்படின்னா அது பொன்வேல் பாண்டியன் சாரால தான். சார் வந்து இப்போ ஒரு 2004 அப்படின்ட்டு வேற எங்கன்னா வந்ததுன்னா கூட 2004ல் என்னென்னலாம் நடந்ததோ திருப்பி மொத்தத்தையும் நடத்துவார் கிளாஸில். அதே மாதிரி ஏதாவது ஒரு அகழ்வாய்வு பற்றி வந்ததுன்னா திருப்பி மொத்த அகழ்வாய்வும் ஃபுல்லாக எல்லாத்தையும் போய் டச் பண்ணிட்டு வருவார். ரிவிஷன் சொன்னதே சொல்லிகிட்டே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பார். நம்மளை மறக்கவே விடவே மாட்டார். நம்ம மறந்தா கூட பொன்வேல் பாண்டியன் சார் மறக்கவே விடவே மாட்டார். ரொம்ப அருமையாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. பொன்வேல் பாண்டியன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து தியாகு சார் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா தியாகு சார் வந்து இப்போ வந்து வேலு நாச்சியார் எடுக்கணும் அப்படின்னா வேலு நாச்சியாரோட எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் அப்படி எடுக்க மாட்டார்.
திருப்பியும் புலிதேவன்ல இருந்து ஆரம்பிப்பாரு. புலிதேவன், வீரபாண்டிய கட்டவன், பொம்மன் அப்படின்னு மொத்த பெரிய ரிவிஷன் கொடுத்துட்டு தான் திருப்பியும் வேலுநாச்சியாரை எடுப்பாரு. ஒவ்வொரு கிளாஸும் அப்படிதான் எடுத்துட்டு இருப்பாரு. தியாகசார் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு முறை நோட்ஸை படிச்சுட்டா மட்டும் போதும். ரிவிஷன் நம்ம பண்ணவே தேவையில்ல. தியாகசாரே நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணி கொடுத்துடுவாரு. தியாகசாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏடிசியின் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.